Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 942 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம டோக்கோவை அந்த ஒரோச்சி சுடும்போது அந்த இடமே கலவரமாயி கடைசியில நம்மால ரெண்டு பேரும் போய் மரணத்தனமா போஸ்ட் கொடுத்து நின்னானுங்கல்ல. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் மிரண்டுருவானுங்க. ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு மேல பல கேசுகள் இருக்குது. இதுல இது வேறையா நம்ம ஆளுகளுக்கு தெரியும் எப்படியும் இவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்கன்னு. ஆனா நம்பி அவனுங்க பண்ணது தப்பு இல்லம்பா. ஏன்னா அந்த டோக்கோ பிள்ளைய காப்பாத்தணும்னா அவனுக்கு இப்படி இறங்கித்தாகணும். இல்லன்னா எப்பவோ செத்துருப்பா. அந்த டைம்லயே அவ சிரிச்சுட்டு இருப்பா பாருங்க. அதான் ஹைலைட். இதை நம்ம லூஃபி பார்த்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணுவான். இங்க ஒரோச்சி கடுப்பாயிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சுடும்போது என்னோட புல்லட்டை தடுத்து நீங்க ஒருத்தரை காப்பாத்துவீங்க கொய்யாலைகளான்னு. என்னங்கடா என்ன அடுத்தடுத்து அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ எல்லாம் கடுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. யாசுயோட பொண்ணு வந்து இந்த கண்ட்ரியோட ஒரு முக்கியமான கிரிமினலாமா. அதனால அவளை போட்டு தள்ளுறதான் கரெக்ட். அவளாலையும் அவங்க அப்பனாலையும் இந்த நாட்டுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அதனால சாமுராய்ஸ் அவங்கள கொல்லுங்க. எப்படி இவனை கொல்ல வந்தா குறுக்க எவனாச்சும் வருவான். அப்ப அவனையும் கொல்லுங்க. ஒருத்தரை விடாதீங்கன்னு ஆர்டர் போட்டுருவான். அவன் ஆளுகள்லாம் அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவானுங்க. நல்லா ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா சாமுராய்ஸ் எப்பவுமே கன்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி கத்தி மட்டும்தான். ஆனா இவங்கள சில பேர் கன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் உண்மையான சாமுராய்ஸ் இல்ல. கன்ஸ் ஏன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க? ஆஃப் கோர்ஸ் கைடோ உருவாக்குறதுல கன் ஒரு ஐட்டம் தானே. அதனாலேயே வானோ கிங்டம்ல ஏகப்பட்ட பேர் கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ என்னன்னா நம்ம ஆளுங்க ரெண்டு பேர்த்தையுமே ஏகப்பட்ட கன்னை வச்சு ரவுண்ட் கட்டின உடனே இடையில மாட்டிட்டு இருக்க மக்கள்லாம் நம்மளும் மாட்டிக்குவோம்னு சொல்லி அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஜோரோவும் சஞ்சியும் மட்டும்தான். அவனுங்களை அட்டாக் பண்ண வர ஆளுங்க எல்லாத்தையுமே சூப்பரா தான் அடிச்சு தெறிக்க விடுவாங்க. ஆனா இவனுக்குள்ளதான் செட் ஆகாது. மாத்தி மாத்தி இவனுக்குள்ளேயே இவனுக்கு கிண்டல் பண்ணிக்குவானுங்க. என்னடா புருவம் இது, என்னடா மண்டை இது, என்னடா வாயது, என்னடா மூஞ்சி அதுன்னு. ஒருத்தன் கண்ணு முன்னாடி அங்க செத்து கிடக்குறான். ஆனா இவனுங்க சண்டையை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஜோரோ ஒரோச்சிய போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னைய போட்டு தள்ளுறேன்பா. சஞ்சி நான் கைடோவை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி உன்னைய போட்டு தள்ளிடுறேன்பா. மொத்தத்துல இவனுங்க எவனுக்குமே பயப்படல. இங்க குமரசுக்கிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். செத்துருவான்னு நினைச்சா நான் பயலுக்கு வந்து காப்பாத்திட்டானுலே. கூட வேற நம்மால நின்னுட்டு இருந்தோடனே அவன் என்ன ஜோரோவோட ஃப்ரெண்டானு கேப்பா. அட ஆமாமா அவன் ஒரு சோபா குக்கும்பா. இங்க இவனு என்னடா நான் வந்து சண்டை போறதை விட்டுட்டு கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸ்டார்ஹெட் லூஃபி சோரோ இந்த குரூப் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கண்டிப்பா சஞ்சியா தான் இருக்கணும். அதுவும் வின்ஸ்மோக் சஞ்சி அப்படின்ட்டு பயல பக்காவா கண்டுபிடிச்சிட்டானுங்க. இவங்க எல்லாம் இங்க இருக்காங்கன்னா டெஃபினட்டா ஸ்டார் ஹேட் இங்க தான் இருக்கணும். அதை இன்னுமே இவனுங்களால நம்ப முடியல. இவ்வளவு தைரியமா இப்படி வெளியே வந்தானுங்கன்னு முடிச்சுட்டு இருப்பானுங்க. இங்க இவனுங்க எல்லாத்தையும் பறந்து கட்டிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு காண்டாயிருச்சு. அந்த ட்ரேக் இருக்கானே இனிமேட்டெல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இவனுல காலி பண்ணாம விட மாட்டேன்னு ட்ரேக் அல்லோ சரசா மாறிடுவான். அந்த டைம் கண்ணை வச்சு ஏகப்பட்ட பேர் சுடுவாங்க. எல்லாத்தோட புல்லட்ஸையுமே அழகா வெட்டி தூள் தூளா போட்டுருவான். இவனுக்கு சுட்டு முடிச்ச உடனே அடுத்த ஒரு ரவுண்டு சுடுவாங்க. அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு உதச்சே தெரிய விட்டுருவான். இப்படி இவனுக்கு பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்த உடனே ஒரோச்சிக்கு கடுப்பாயிருச்சு. எல்லாமே முடிஞ்சுன்னு நினைச்சான். இப்போ புதுசா ஒரு குரூப் வந்து கடுப்பேத்திட்டு இருக்கானுங்களே. சோ ஜோரோ சஞ்சி கிட்ட டோக்கோவை கொடுத்து அவளை இங்க இருந்து கூப்பிட்டு போயிரு, நான் மத்தவங்களை பாத்துக்கிறேன். அங்க ஒரோச்சி இவன் ஒரு ரோனின்னு ஏன்டா இன்னும் விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வழக்கண்ணைகளா, அவன் என்னை அட்டாக் பண்ண போறான் விடாதீங்கன்னு உடனே எல்லாம் கண்ணை வச்சு காட்டுத்தனமா சுடுவானுங்க. எல்லாத்தையும் அசால்ட்டா தட்டி விட்டுருவான். சஞ்சி வேண்டாம்பா. ஏன் அப்படின்னா டொனையாசு சாக்ரிஃபைஸ் பண்ணது இப்படி சண்டை போட்டு இவங்க பிளானை கெடுக்கிறதுக்காக இல்ல, அந்த பிளானை காப்பாத்துறதுக்காக. இப்ப மட்டும் இவனுக்கு அந்த ஒரோச்சியை போட்டு தள்ளிட்டானுங்கன்னா டெஃபினட்டா பிரச்சனை பூமாவும். அதனால இவங்க பிளான் மறுபடியும் கெட்டு போயிடும். அப்புறம் அந்த ஆளு செத்ததே வீணா போகும். உடனே ஜோரோ அந்த ஆளை பத்தி ஒன்னொன்னா யோசிச்சு பார்ப்பான். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட கூடவே இருந்து நல்ல விஷயம் நிறைய சொல்லிட்டு இருந்தான். இப்ப அவன் கண்ணு முன்னாடி செத்து கிடக்கிறது கஷ்டமா தான் இருக்குது. சரி அந்த தியாகத்தை வீணாக்கிட கூடாதுல்ல, அதனால எஸ்கேப் ஆக ரெடி ஆவான். ஆனா இன்னும் ஏகப்பட்டவர் அட்டாக் பண்ண வந்தோடனே வேற வழி இல்லாம ஒரோச்சியை எய்ம் பண்ணி 720 பவுண்ட்ஸுக்கு ஒரு அட்டாக் பண்ணுவான். அது அப்படியே ஏர்ல டிராவல் ஆகி வழியில இருக்க எல்லாத்தையும் திருக்கி விட்டுக்கிட்டு வரும். அவ்வளவுதான் ஒரோச்சி சோலி முடிஞ்சான்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த கியோஷிரோ வந்து தடுத்துருவான். அந்த அட்டாக் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனா அவன் வந்து தடுத்திருக்கான். எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா ஜோரோவோட அட்டாக்கை தடுக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அதையே ஒருத்தன் தடுத்து தட்டி விட்டுருக்கானே அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் தான் குமரசக்கிய வெட்டினவன்னு. அப்படின்னா வீக்கான ஆளா தானே இருக்கணும். ஏன்னா அவன் வெட்டில குமரசுக்கி உயிர் பொழச்சிட்டாலே. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய அட்டாக்கை தடுக்க தெரிஞ்ச அவனுக்கு குமரசுக்கியை எப்படி சாவடிக்கணும்னு தெரியாமையா இருக்கும். அப்ப அவன் பர்பஸா அவளை உயிரோட விட்ட மாதிரி தான் கணக்கு. சரி இவன் ஒழுங்கா வெட்டாம விட்டானா இல்ல அவ ஏதாச்சும் டகால்ட்டி வேலை பண்ணாலான்னு அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப என்னன்னா சஞ்சிக்கு தெரியும் இவனை ஒரு 3 பேர் வந்து 9 தானுங்கல்ல அவங்களோட பாஸ் இவன் தான். அவன் ஒரோச்சியை பார்த்துட்டு என்ன பாஸ் நீங்க இப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி 4 பேர்த்த போட்டு தள்ளுற இடத்துக்கு வரும்போது நீங்க தனியா இந்த மாதிரி மொக்க செக்யூரிட்டிஸோட வரக்கூடாது. பாத்தீங்கல்ல இந்நேரத்துக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருங்கப்பா. அட ஆமாப்பா அந்த ரோனின் பாரி என்னைய கொல்ல போறான்னு சொல்லி இப்போ ஜோரோவை கோர்த்து விட்டான். சஞ்சி இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொன்னா. ஆனா இவன் பிளான ஃபுல்லா
சொதப்பிடுவான் போலன்னு சொல்லி காட்டு கத்திட்டு இருப்பானா அந்த டைம் தான் ட்ரேக் அப்படியே அந்த அல்லோசரஸா வந்து நிப்பான். இந்த எடுபட்ட பையன் டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான். இதுவும் கொஞ்சம் பயங்கர பவர்ஃபுல்லான ஒண்ணுதான். ஆல்ரெடி நம்ம பையன் ஒரு டைனோசர் கூட சண்டை போட்டிருக்கான். சொல்ல போனா அதை விட இவன் பயங்கர ஸ்ட்ராங்கு, பெருசா வேற இருப்பான். சோ சஞ்சியும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அட்டாக் அவனுக்கு ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஜோரோவை மொத்தமா ரவுண்டு கட்டியாச்சு. இப்ப நம்மளுக்கு தப்பிச்சாகணும்னா அத்தனை பேர்த்தையுமே பொலந்து கட்டி ஆகணும். அப்படி ஏதாச்சும் ஒரோச்சி காச்சுன்னா டெஃபினட்டா கைடோ இறங்கிடுவான். அப்புறம் அவன் கூட சண்டை பண்ணுமே, என்ன ஆக போதோ தெரியல. சரி இப்ப அவனுங்க சண்டைக்கு இறங்கிட்டானுங்க. இவங்க என்ன நின்று வேடிக்கை பார்க்கணுமான்னு கேட்டா அதான் இல்ல. ஒன்னா இவங்க எஸ்கேப் ஆகணும். அப்பதான் ஃபயர் ஃபெஸ்டிவல் வரைக்கும் இவங்க நிம்மதியா அந்த கேபிட்டல்ல இருக்க முடியும். நிம்மதியா இருக்க முடியாது, ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தாங்கி தடவி இருந்துக்கலாம்னு வைங்க. இவங்களும் சண்டைக்கு இறங்கினாங்கன்னா கண்டிப்பா அப்புறம் பெரிய பஞ்சாயத்து தான். சரி இப்ப யாசுயோட பாடி அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல, எப்படியாச்சும் அதை தூக்கிட்டு வரணும். அதுக்கு யாராச்சும் போய் ஆகணும். அப்படி போனாலே கண்டிப்பா அட்டாக் பண்ணுவானுங்க. ஒரு 2 டீமா ஸ்பிளிட் பண்ண பிளான் பண்ணுவாங்க. ஒரு டீம் எஸ்கேப் ஆகும், ஒரு டீம் பாடியை தூக்கிட்டு வரும். அப்படி அவன் பாடியில கைய வச்சாலே டெஃபினட்டா ஏகப்பட்டவர் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால ஷினோபு நான் பாத்துக்கிறேன்பா. அப்படி பண்ணாலே தெரிஞ்சு போயிருமே இவங்க ஓடனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உடனே நமி ஷினோபுவையும் காஞ்சுரோவையும் இங்க இருந்து போக சொல்லுவா. ஏன்னா அவங்க இந்த ஊருக்காரங்க, அவங்களை எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சா பிரச்சனை. இப்ப இந்த பஞ்சாயத்து நம்ம ஆளுகளால தானே ஸ்டார்ட் ஆச்சு, அதனால நாங்களே பாத்துக்கிறோம். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 டீமா ஸ்பிளிட் ஆயிருவாங்க. இப்ப கியோஷிரோ வந்ததுனால ஒரோச்சியை காப்பாத்திட்டாங்க. சோ அவனை தூக்கிட்டு கேசலுக்கு போக சொல்லும் போது அவன் எட்டி பார்த்து எப்பா நோக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், அவனுங்க யாரையும் உயிரோட விடாத, என்ன எதிர்க்கிற எல்லாத்தையும் கொன்றுன்னு கத்திக்கிட்டே போகும் அந்த பிரிச்சாலி பையன். இங்க ஜோரோட்ட 3 கத்தி இருந்தா நெல்லமையே வேற. ஆனா பையன் தான் ஒன்னு மிஸ் பண்ணிட்டானே. இப்போ ஜோரோவை பின்னாடி இருந்து சொல்றாங்க, முன்னாடி அந்த கியோஷிரோ இருக்கான். சோ அந்த புல்லட்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக நம்ம பிராங்கி இடையில போய் நின்றுவான். எல்லாத்துக்கும் ஷாக்கு, இவன் வெறும் கார்பெண்டர் ஆச்சே, இவன் ஏன் குறுக்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அந்த கால்ல மூன் டாட்டூ போட்டவங்க எல்லாத்தையும் ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்க இவங்க சண்டையெல்லாம் பார்த்துட்டு யார் இவங்க எதுக்காண்டி இப்படி வந்து சண்டை போடுறாங்க, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லி ஒரு ஷாக்கு. அண்ட் இவனுக்கு கண்ணு முன்னாடியே யாசுயோட பாடியும் தூக்கிட்டு போவானுங்களா. சோ வேண்டாம் வேண்டான்னு கத்துவானுங்க. அட கவலைப்படாதீங்கயா, அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்காண்டி இப்படி அனாதையெல்லாம் போட்டுட்டு போக முடியாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தூக்கிட்டு போவான். இங்க உசோப்பு மேல இருந்து பிராங்கிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பானா, அதை பார்த்த உடனே கடுப்பாய் எல்லாம் கண்ணை மேல நீட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. ஆத்தாடி ஒரு சின்ன கல்ல போட்டதுக்காடா இவ்வளவு கடுப்பாயிருங்கன்னு. அப்ப நம்ம ரோபின் வந்து அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான்னு வைங்க. அவளை பார்த்த உடனே அந்த டெய்க்கு கடுப்பாயிருவான். ஏன்னா இவ தானே அந்த பார்ட்டிக்கு வந்து இவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போனது. எனிமீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, விடாதீங்களே சுட்டு தள்ளுங்களேன்னு இன்னும் ஏகப்பட்ட பேர்த்து இறக்குவான். நமி உள்ள பூந்து தண்டரை இறக்கி அத்தனை பேர்த்தையும் திருக்கி விட்டுட்டு இருப்பான். அப்ப ஜோரோ கியோஷிரோ கிட்ட வழிய விடுறாமா, நீ என்ன தாண்டி தாண்டா அவரை போய் தொடணும்னு உடனே நம்ம பையன் செம்ம வெறியில் அட்டாக் பண்ண பாஞ்சு போவான். இப்ப இவங்க 2 பேத்தோட சண்டையில ஜோரோ ஜெயிப்பானா இல்ல கியோஷிரோ ஜெயிப்பானா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு ஜெயிக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.